வணக்கம் தாயகம். சரி, இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முதல்ல லாஸ்டா ஒரு கமெண்ட் பார்த்தேன். என்னது? எதுக்காக ஆண் அறிவிப்பாளர் அடிக்கடி அங்க பாக்குறீங்க? அங்க ஏன் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, நாங்க இந்த வந்து ஒளிப்பதிவு செய்யறது, ரெக்கார்ட் பண்றது வந்து வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி நடக்கிற நேரத்துல. ஓகே, லைவா ஷோ போற டைம்ல அங்க ரெண்டு பாட்டு கொடுத்துட்டு உங்க கூட நாங்க பேசிட்டு இருக்கோம். அங்க பாட்டு முடிஞ்சிட்டா அப்படின்றத தான் செக் பண்ணிட்டு இருக்கோம். அடிக்கடி அங்க பாக்குறது எல்லாமே வந்து ஒரே நேரத்துல நிறைய வேலைகள் செய்யறோம். ஆனா உங்களுக்கு விஷயம் சரியா வருதா அதை வந்து யோசிங்க. சோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நீங்க கேட்கும் போது எந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமோ அந்த கேள்விக்கு மட்டும் நாங்க பதில் சொல்லுவோம். சில கேள்விகளை இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, போங்க பாட்டு போயிட்டே இருப்போம். இப்போ வனிதா, எனக்கு ஒரு சந்தேகம். ஜூலை மாத கடைசியில நீர்கொழும்பு சிறைச்சாலையில ஒரு பிரச்சனை ஒன்று வருது. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி மகர சிறைச்சாலையில ஒரு பிரச்சனை வருது. நேற்றைய தினம் கொழும்பு மேகசின் சிறைச்சாலையில ஒரு பிரச்சனை. அதே நேரத்துல குருவிட்ட சிறைச்சாலையிலையும் ஒரு பிரச்சனை. இந்த குருவிட்ட ஜெயில பொறுத்தவரை எங்கேயோ இடிக்குது இல்ல? கண்டிப்பா இதே மாதிரி கேள்விதான் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா ஒவ்வொரு நாளும் காலையில விடியும் போதே ஜெயில் சம்பவத்தை கேட்டுட்டே நமக்கு நாள் விடியுது அப்படின்ற மாதிரி குருவிட்ட ஜெயில நடந்த சம்பவம் இன்னைக்கு காலையில தான் எல்லாருக்குமே தெரிய வந்தது. ஆனா இந்த பிரச்சனை நேற்று நைட்டே ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அடுத்தடுத்து ஜெயில இலங்கையில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இது ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ஷன் இருக்கா, எதனால இப்படி நடக்குது அப்படிங்கறதா இந்த வீடியோல நாம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். இப்போ நாங்க ஆரம்பிச்சதுல இருந்து வரலாம். நீர்கொழும்பு சிறைச்சாலையை பொறுத்தவரையில் அங்கே ஏற்பட்ட மோதல் வந்து எல்லாருக்குமே தெரியும். 2 குழுக்களுக்கு இடையில் ஒரு மோதல் ஏற்பட்டது. அதை கட்டுப்படுத்த போன சிறை அதிகாரிகளுக்கும் சிறை கைதிகளுக்கும் இடையில் ஒரு கலவரம் வந்தது. அதனால நிறைய பேர் உயிரிழந்த சம்பவம் கூட பதிவாகி இருந்தது. அதோட விசாரணைகள் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. சில விசாரணைகள் ஊடகங்களுக்கு வெளியிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்பவுமே மறைமுகமான முறையில தான் இந்த விசாரணைகள் எல்லாமே ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டா மேற்கொள்ளப்படுது இல்லையா? இதை தொடர்ந்து எல்லா சிறைச்சாலைகளிலையும் பாதுகாப்பு பலப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லித்தான் அறிவிக்கப்பட்டிருந்தது. நிறைய சிறை கைதிகள் வெவ்வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்டார்கள் நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து. அப்படி மாற்றப்பட்டவர்கள்ல வந்து நிறைய பேர் வெவ்வேறு சிறைகளுக்கு போனதுக்கு பிறகு மகர சிறைச்சாலையில புதுசா ஒரு பிரச்சனை ஒன்று ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வெடிச்சது. சடனா அங்க பிரச்சனை வந்ததுமே ராகம பகுதிக்கு என்ன சொல்றது ஊரடங்கு சட்டமும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. மகர சிறைச்சாலையை பொறுத்த வரைக்கும் அங்க இருந்த கைதிகள் சிறையில இருந்த கட்டிடங்களுக்கு மேல ஏறி சிறையினுடைய சில பகுதிகளுக்கு சேதத்தையும் ஏற்படுத்தி இருந்தாங்க. தீ வச்சிருந்தாங்க, சில கட்டடங்களை உடைச்சிருந்தாங்க. இதனாலேயே வந்து மகர சிறைச்சாலையில் கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி முதல் அறிக்கை வெளியிடப்பட்டது. அங்க மகர சிறைச்சாலையினுடைய நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக இலங்கை விமானப்படையினுடைய ட்ரோன்ஸ், ஹெலிகாப்டர்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டு முழு சிறைச்சாலை வளாகவுமே கண்காணிக்கப்பட்டது அந்த டைம்ல. இப்படி இருக்கிற நேரத்துல மகர சிறைச்சாலையில இருந்தும் கிட்டத்தட்ட 104 கைதிகள் பூசா உட்பட மட்டக்களப்பு உட்பட வெவ்வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருந்தார்கள் அப்படின்றதையும் நாங்க கேள்விப்பட்டிருந்தோம். இப்ப அந்த மகர சிறைச்சாலை பிரச்சனைக்கான விசாரணைகள் போய்கொண்டிருக்கிற நேரத்துல நேற்று நள்ளிரவு பொழுதுல வந்து 2 வெவ்வேறு சிறைச்சாலைகள்ல பிரச்சனை வந்திருக்கு. அதுல மிக முக்கியமானதுதான் நியூ மேகசின் சிறைச்சாலையில நடந்தது. நியூ மேகசின் சிறைச்சாலைக்குள்ள சடனா பாத்தீங்கன்னா ஒரு பார்சல் வெளியில இருந்து வீசி இருக்கிறாங்க. அந்த பார்சல் வரும்போது ஜெயில இருந்த ஒரு அதிகாரி அந்த பார்சலை பிடிச்சிட்டாரு. பிடிச்சதுமே இந்த போதைப் பொருளுக்கு அடிமையான கைதிகள் குழு அவர்கிட்ட அதை பறிக்கிறதுக்கு முற்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 40 பேரை கொண்ட குழுவினர் வந்து இந்த பிரச்சனையில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு நேற்று இரவு பொழுதில் அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டு மேகசின் சிறைச்சாலையினுடைய அந்த பதற்றம் வந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்று காலை செய்தி வந்தது. அங்க நியூ மேகசின் சிறைச்சாலைக்குள்ள பிரச்சனை நடக்கும் போதே ரத்னபுரி குறிப்பிட்ட சிறைச்சாலையிலும் பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த செய்தி இன்றைக்கு காலையில தான் வெளிவந்தது. நேற்று இரவு நடந்த சம்பவங்கள் ஊடகங்கள்ல வரல. நேத்து நைட் பிரச்சனை வரும் போதே ஒரு மாதிரி நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க கனா. அந்த பிரச்சனையில இடம்பெற்ற மோதல்ல 2 பேர் காலமாகிட்டாங்க. சரியா? இன்னைக்கு காலையில அதை வச்சு கைதிகள் அதிகாரிகளோட மோதல்ல ஈடுபட்டிருக்காங்க. இப்போ அந்த பிரச்சனையை தொடர்ந்து இப்பொழுது அதாவது கண்ணீர் புகை பிரயோகம் வந்து போலீசாரால் குருவிட்ட சிறைச்சாலைக்குள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. இப்பொழுது குருவிட்ட சிறைச்சாலையில் வந்து பதற்றம் நிலவுகிறது என்று இப்போ நாங்க இது ரெக்கார்ட் பண்ணுகிற நேரத்துல செய்திகள் வந்திருக்கு. சோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி தான் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்குமா? இன்னைக்கு வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில பேசும் போது கூட நேயர்கள் பல பேர் சொன்னது என்னன்னா, ஏதோ ஒரு வகையில ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும்னு யாராவது ஒருத்தர் சதி பண்ணிட்டு இருக்காங்களா? இப்போ ஒரு சிறைச்சாலையில பிரச்சனைன்னு சொல்லும் போதுங்கன்னா அந்த
சூழலை வந்து தணிக்கிறதுக்கு, பதற்றத்தை குறைக்கிறதுக்கு போலீஸ் அதிகாரிகள் இன்னொரு இடத்துல இருந்து தானே அனுப்புவாங்க. அப்ப நேத்து பாருங்க, நியூ மேகசின் அண்ட் குருவிட்ட ரெண்டுலயுமே அட் அ டைம் நடக்கும் போது எந்த டீமை எப்படி அனுப்புறதுன்ற ஒரு குழப்பம் வரும்ல. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மகர சிறைச்சாலையில் இந்த பிரச்சனை நடந்திருந்த நேரத்துல வந்து நீதி அமைச்சர் ஒரு விஷயம் ஒன்று சொல்லி இருந்தாரு. இது வெளியிலிருந்து ஏதாவது ஒரு மூன்றாவது சக்தியின் உந்துதலில் நடக்குதா அப்படின்ற கோணத்திலையும் நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதை வந்து இன்னும் வலுப்படுத்துற வகையில தான் நேற்று நடந்த இந்த 2 வெவ்வேறு சிறைச்சாலைகள் கலவரங்கள் வந்து சொல்லுது. எனவே உண்மையிலேயே போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களினால் சிறைச்சாலைகளுக்குள்ள கலவரங்கள் உருவாகிறதா, அவர்கள் அந்த போதைப் பொருளினுடைய தாக்கம் காரணமாக, இல்லைன்னு சொன்னா இவர்களை பயன்படுத்தி வேறு யாராவது இதை தூண்டுகிறார்களா அப்படின்ற நிறைய சந்தேகங்கள் கிளம்புகிறது. சோ இந்த சந்தேகம் கேள்விகளுக்கான விடை கூடிய சீக்கிரமே விசாரணைகளூடாக தெரிய வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில நாங்க காத்திருக்கிறோம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க சொல்லுங்க, அடுத்தடுத்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்ப நீர்கொழும்பு, மகர, நியூ மேகசின், இப்போ குருவிட்டன்னு சிறைச்சாலைகள்லயே டார்கெட் பண்ணி அடுத்தடுத்து இந்த மாதிரியான ஒரு பதற்றமான சூழ்நிலை நடக்கிறதா இருந்தா என்ன காரணமாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சில பேர் சொல்லலாம், சிறைச்சாலைகள்ல இந்த போதைப் பொருள் கைதிகள் வந்து அதிகமாக அடைக்கப்படுறதால இடமில்லாமல் இடப்பற்றாக்குறை ஏற்படுகிறது. ஏற்கனவே இந்த போதைப் பொருள் பிரச்சனைக்குரியவர்கள் உள்ளுக்கு போயிருக்கிறதால அவர்களால வந்து இது இயற்கையாகவே உருவாகிறதா அப்படின்னு. இது எப்படி இருந்தாலும் வந்து இது எல்லாமே வந்து ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இது எல்லாவற்றுக்குமே ஒரு சுமூகமான தீர்வு வேண்டும் என்பதுதான் சாதாரண பொதுமக்களாக எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே எதிர்பார்ப்பு. சோ அந்த எதிர்பார்ப்பு எவ்வளவு காலத்துல பூர்த்தி ஆகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். குற்றவாளிகள் குறையணுமாக இருந்தா தண்டனைகள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் கருத்துக்கள் இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஒவ்வொரு நாளும் காலை வேளையில 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் வணக்கம் தாயகம் கேளுங்க. www.shaktifm.com இனூடாக, இல்லாவிட்டால் சக்தி FM ஆப்பினூடாக. வணக்கம் தாயகம்.